ஹலோ ஹேவியோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு தெரியுமா? அதான் சேமியா பிரியாணி. சரி வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஹலோ வியோஸ், இப்போ நம்ம ஒரு பவுலில் மீட் எடுத்துருக்கோம். மட்டன் தான், சரிங்களா? இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் மீட்டாக தான் வச்சு எடுத்துருக்கோம். நீங்கள் இதை மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க, அதான் சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த மீட்டில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். நல்லா கட் பண்ணி தான் வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக. அதை ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா நடுவில் மட்டும் கீறிட்டு நம்ம அப்படியே அதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் மிக்சடு மசாலா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இது மிக்சடு மசாலா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சோம்பு, ஜீரகம், மல்லி, வத்தல், மஞ்சள் இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த மசாலா தான் இது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம். இப்போ ஒரு ஓக் எடுத்துருக்கோம், ஹீட்டில் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். அது போக 2 கிராம்பு ஆட் பண்ணுறோம். 4 சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணுறோம். அப்புறம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் இல்லை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஆனியன் ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்களே பார்க்கலாம், ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, ஐ மீன் முந்திரி பருப்பை உடச்சி நம்ம மேலே போட்டு விட்றோம். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் ப்ளஸ் அந்த கேஷ்யூ நட்டை எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி பருப்பையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இது கடைசி நமக்கு பிரியாணி மேலே போடுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃப்ரைடு ஆனியன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ரம்பா இலை. அதை ஒரு இலை பெருசாக எடுத்துருக்கோம், அதை 3 கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மீட் ஆட் பண்ணலாம். கறியை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் உள்ள மசாலா தண்ணியை ஆட் பண்ணிடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதை இப்போது குக்கரில் மாற்றிடலாம். இதை நம்ம வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 சவுண்டு. ஆமாம், 5 to 8 சவுண்டு வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். அப்புறம் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரில் நம்ம வேக வைக்கலாம். இப்போ சைட் பை இன்னொரு ஒர்க்கு, நம்ம வெர்மிசெல்லி, ஐ மீன் சேமியா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நெய் போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்க்கலாம் நீங்களே. நெய் ஆட் பண்ணுறோம். இந்த கீ போட்டு எதுக்கு நம்ம சேமியாவை ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அட் லாஸ்ட் பிரியாணி செஞ்ச அப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் சேமியா கிறிஸ்பியாக நம்ம வாயில் கடிப்படும், அதனால தான். சரி, ஓகே. கொஞ்சம் சேமியா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ நீங்களே பார்க்கலாம், சேமியா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் ஆகிட்டு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இந்த சேமியாவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கறியை வேக வச்சுருந்தோம், அதை எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு ஓக்கில் கடாயில் மாற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெர்மிசெல்லி சேமியாவை நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தம் போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் ப்ளஸ்
அந்த கேஷ்யூ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஸ்டார்டிங்கில், அதை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம அருமையான சேமியா பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம்.